இலங்கையில் அரசியல் நிலையற்ற தன்மை நிலவி வரும் நிலையில் தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதியில் கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யலாம். நந்தா, தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அங்க கலவரமாக மாறக்கூடிய காட்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தேச விரோத சக்திகள் தமிழகத்தில் ஊடுருவ வாய்ப்பு இருப்பதாக தமிழக உள்துறை அமைச்சகத்தில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது தமிழக கடலோர பகுதியில் தற்போது தீவிர ரோந்து பணியில் கடலோர காவல்படை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சீஷோரான சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரை கடற்கரையோரம் கடலோர காவல்படையினர் தற்போது தீவிர வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் கடலோர படையிலும் கடலோர காவல்படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடலோர காவல்படை அதிகாரிகள் கப்பல் மூலம் சென்று நடுக்கடலில் உள்ள அனைத்து பகுதியிலும் பாதுகாப்பு பணியிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆழ்கடலில் நிற்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான கப்பல்களும் தற்போது தீவிர சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சோதனையில் யாரும் தென்பட்டால் அவர்கள் மீது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை கடலூரில் தற்போது கடந்த ஒரு வார காலமாக கடலோர காவல்படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் தனியார் கப்பலிலும் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் கடலோர காவல்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவிக்கிறார்கள். இலங்கையில் அரசியல் நிலையற்ற தன்மை நிலவி வரும் நிலையில் தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதியில் கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கிட்டும். விவரங்களுக்கு நன்றி பிரேம்.